வீட்டோட மூத்த தேவசேனான்னு சொல்லியே இப்படி ஆமாசேனா ஆக்கி விட்டாங்களே. நேத்தோட வீடியோல சொன்ன மாதிரி இந்த ராஜ குடும்பம் கரெக்டா ஸ்கெட்ச போட்டு எங்க வச்சு பேசினா முடியாதுன்னு சொல்ல முடியாதோ அங்க வச்சு பேச வேண்டியதை பேசி முடிச்சு விட்டாங்க. பொண்ணு பார்க்க போன வீட்டுல ராஜ குடும்பம் பொண்ணு கிட்ட கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க. பொண்ணுக்கு சமைக்க தெரியுமா? தெரியாட்டி பரவாயில்ல, அக்கா பாத்துப்பா. வீட்டுகளெல்லாம் நல்லா சேவியாமா? தெரியாட்டி பரவாயில்ல, அக்கா பாத்துப்பா. இந்த பாத்திரங்கள் வருது, காய்கறி வாங்குறது, இதெல்லாம் தெரியுமாமா? தெரியாட்டி பரவாயில்ல, அக்காவே பாத்துப்பா. என்னோட மைண்ட் வாய்ஸ், டே அந்த இளிச்சவை அக்கா நான் தானடா, ரொம்ப பெருமையா இருக்குடா அப்படின்னு அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே பதிலையும் சொல்லிக்கிறாங்க. சடனா என் பக்கம் திரும்பி என்னம்மா பாத்துப்பல அப்படின்னு என்னைய பார்த்து கேக்குறாங்க. அதெல்லாம் பாத்துப்பா, இத்தனை வருஷம் நம்ம வீட்டுல இருந்திருக்கா இல்ல, பாத்துப்பா. ஆமா ஆமா பாத்துப்பேன் அதெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு நானும் பதில சொன்னேன். இது சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி 2 சிரிப்பு சத்தம். யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம ராஜபேட்டாவும் ராஜமாதா டைலாக் விடுறாப்ல. பொது மருமக ஒரு 6 மாசத்துக்கு எதுவுமே தெரியலனா கூட பிரச்சனை இல்ல, சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. எனக்கும் பிளாஷ்பேக் ஆரம்பிச்சிருச்சு. இந்த அம்மாயே கல்யாணம் ஆன புதுசும் கூட பார்க்காம கல்யாணம் ஆன முதல் நாளே பாத்திரத்தை தேக்கி விட்டு ஆள் தானமா நீயே. அன்னைக்கு அந்த பாத்திரத்தை தொட்டவதான் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அப்புறம் நிதானத்துக்கு வந்து இந்த சிரிச்ச ராஜபேட்டா இருக்கான்ல, அவனை எதையாவது பண்ணணுமே அப்படி சொல்லிட்டு போன்ல இருந்து ஒரு பிஜிஎம் ஒன்று தட்டி விட்டேன். போட்ட பிஜிஎம்ல எல்லாம் புரிஞ்சு போய் ஆள் ஆப்சென்ட் ஆகி ஓடி போயிட்டாப்ல. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க.